வாங்கண்ணே, என்ன வேணும்? எப்பா 2 ஜோடி மாலை வேணும். அண்ணே கல்யாணம் தானே, இந்த மாலை ஜம்முன்னு இருக்குண்ணே. இன்னைக்கு இல்லப்பா, நாளை காலையில இதே கோயில்ல கல்யாணம். 9:10 முகூர்த்தம். ஆப்பிள்ல 1/2 டஜன் போடு. என்னண்ணே இது? என்ன மீசிய கட் பண்ணிட்டீங்க? வேற ஒண்ணும் இல்லடா. நேத்து நமக்கு தான் கல்யாணம் ஆக போதுல, அப்புறம் எதுக்கு இது? ஐயா மாதிரி மீசை மாத்துங்க மாமா. ஓ அதான் மேட்ரா. ஏன் மாமா தேங்காய்லாம் இங்கே வாங்கிட்டுமா? வாங்கிங்க. ஏன் என் மூஞ்சி பார்த்து பேச மாட்டீங்களோ? ஆமா, பெரிய உலக அன்னைக்கு உங்க மூஞ்சி பார்த்து பேசுறாங்க. வாங்கிட்டு போவீங்களா? மீசிய கட் பண்ண முகத்தை. ஏய், நீ எசிக்காது இல்ல? ஆமாண்ணே. என்ன விஷயம்? அண்ணன் வந்திருக்காருண்ணே. அதோ வண்டியில வெயிட் பண்றாருண்ணே. சரி சரி டேய், நீ இங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். 6 சோடி எடுத்து வை. என்னடா கல் தூக்கி, என்ன விஷயம்? உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். இல்லப்பா, கல்யாண வேலைலாம் இருக்குப்பா எனக்கு. 10 நிமிஷம் தான்டா, மறுபடியும் கொண்டாந்து இங்கேயே விட்டுறேன். சரி வா. ஒரு வெறும் பையன் இந்த ஊருக்கு பழக்க வந்தவன் என்கிட்ட சவால் விட்டுருக்கான். நாளைக்கு காலையில் அவனுக்கு கல்யாணம். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நான் உசுரோட எந்த பிரயோஜனம்? எவனாவது எனக்கு சவால் விட்டுருந்தா இந்நேரம் சங்கம் எடுத்திருப்பேன். ஏன்பா ஏன் என்ன விட்டு வச்சிருக்க? யார் பண்ண விரும்ப? உன் தம்பி வெற்றிவேல். அண்ணே, கல்யாணத்துக்கு வாங்கின மூர்த்த ட்ரெஸ் எல்லாம் காட்டுறதுக்கு எல்லாரும் உனக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு வாங்கின பட்டு புடவை தானே டாப், சும்மா சூப்பரா ரத்த கலர்ல இருக்குண்ணே. அண்ணி ரத்தம் என்னண்ணே சொன்ன? இல்ல, அண்ணியும் ரத்த கலர்லாம் புடவை எடுக்க சொன்னப்பா. ஆமா, எங்க இருக்க? நாங்க மாங்காடு கோயில் போயிட்டு இருக்கோம். அண்ணி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. நாங்க கோயில் கும்பிட்டுட்டு வந்துடுறோம். நீங்க எங்க கல்யாணம் ஏற்பாடோட நேரா கோயிலுக்கு வந்துருங்க. நாங்க அங்க வந்துடுறோம். சரிண்ணே, காலைல சீக்கிரம் வந்துரு. அப்புறம் அண்ணிட்ட ஒரு நிமிஷம் கொடு. அண்ணி தூங்கிட்டு இருக்காப்பா. அப்படின்னா எழுப்ப வேணாம், காலைல பார்க்கலாம். சரி. பழனியும் லட்சுமியும் காணோம். நேரம் வேற ஆகிக்கிட்டு இருக்கு. ஆபரேஷன் பண்ண பேஷண்ட் லட்சுமிக்கு பல்ஸ் டிராப் ஆகிட்டே இருக்கு. உடனே வாங்க. உங்களுக்கு அப்புறம் 2 ஜோடிங்க காத்துட்டு இருக்கா, வந்து உட்காருங்க, ஆரம்பிச்சிடலாம். ஐயரே சொல்லுங்க. முதல்ல அண்ணனுக்கு அன்னைக்கு தான் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு. அப்ப அவளை வர சொல்லுங்க சார். படிச்சு சொன்னேன் சீக்கிரம் வந்துருங்க. இன்னும் காணும் பாருங்க. I'm sorry to tell you. என்னாச்சுண்ணே, புறப்பட்டியா இல்லையா? புறப்படுறப்பா. தரிசனம் முடிஞ்சதா இல்லையா? எல்லாம் முடிச்சு போச்சுப்பா. அண்ணி தான் லேட் பண்ணிருப்பாங்க. முதல்ல போன் அவங்கள்ட்ட கொடு. அண்ணி என்னை விட்டு பிரிஞ்சு சாமி கிட்ட போயிட்டாப்பா. எப்படி நான் பிரிஞ்சு போகட்ட? உன் பக்கத்துல வச்சுக்கோனாமா? பிரிஞ்சிடக்கூடாதுன்னு எவ்வளவோ பயிற்சி பண்ணேன். சரிப்பா, சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுறேன். உங்க மூர்த்த ட்ரெஸ் மாலை எல்லாம் ரெடியா இருக்கு. மாலை அவளுக்கு தான்ப்பா போடணும். என்ன சொன்ன? ஒண்ணு இல்லப்பா தம்பி, அண்ணா வேற காணோம். வந்து உட்காந்து எல்லாம் முதல்ல உங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயர் சொல்றதுதான்ப்பா சரி. இல்லண்ணே, நீ இல்லாம நான். உன் கல்யாணம் முதல்ல முடியட்டும். அது எப்படிண்ணே? நீ தானே முதல்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தை அடுத்த முகூர்த்த நேரம் வரும், அப்ப என் முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். என்ன? நான் வந்து ஆசீர்வாதம் பண்றப்பா. வரத்துக்கு லேட் ஆகுமா? முகூர்த்த நேரம் தவறிடும். நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அண்ணனே சொல்லிட்டாருல, நீ முதல்ல மேரையில உட்காரு. அஞ்சலி உட்காருமா. ஆமா தம்பி, இவ கழுத்துல தாலி என்னதான் எனக்கு நிம்மதி. போய் உட்காருங்க. சார், கோவில் வந்துருச்சு. வண்டியை நிறுத்தாதீங்க, சுத்தி போயிட்டு வாங்க. அண்ணே, அண்ணிட்ட ஒரு வார்த்தை கேளுண்ணே. உங்க கல்யாணம் நடக்கணும்னு என்ன விட அவதான் ரொம்ப கராரா இருக்கா. சரிண்ணே. போன வச்சிடாதடா, கெட்டி மேல உங்க அன்னிக்கு அது கேட்கணும். சரிண்ணே. சார், கெட்டி மேல சத்தம் அண்ணி கேட்கணுமா? கெட்டி மேல கெட்டி மேல. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே வர்தானிம் சுபஹே த்வம் ஜீவ சரதாம் சதம். லக்ஷ்மி, சந்தோஷம். முகூர்த்தோஸ்து. தீர்க்காயுசா நீங்க நல்லா இருக்கணும்பா.
அண்ணே என்னண்ணே நீங்க வராம ஒரே டென்ஷன் ஆகி போச்சுண்ணே. ஏன் நீங்க நின்ட்டீங்க? வாங்கண்ணே உள்ள வாங்க. நான் உள்ள வரக்கூடாதுப்பா. அண்ணே வந்துட்டியாண்ணே? என்னண்ணே இவ்வளவு லேட் பண்ணிட்ட? ஏன் வெளியே நிக்கிற? வா உள்ள போலாம். ஆமா அண்ணி எங்கண்ணே? என்னப்பா ஆச்சு? என்னப்பா இது வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னியே, மணப்பொண்ணா உட்கார வேண்டியவளை பணமா கொண்டு வந்து போட்டிருக்கியே. கலகலன்னு பேசிக்கிட்டு இருப்பாளே, இப்படி கண்ணு மூடி படுத்து கிடக்குறாளே. ஏப்பா கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னியே, அங்க என்னப்பா ஆச்சு? உனக்கா இந்த கதி வரணும்? இது விஷயம். இப்ப சொல்லு, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்? என்னடா யோசிக்குது? என் தம்பின்னு தெரிஞ்சுமா உனக்கு அவன் மேல கோவம் ஆறல? உன் தம்பிங்கிறதால எல்லாம் சரியாயிடுமா? கை நடுவு பண்ண எம்எல்ஏ சீட் கிடைச்சிடுமா? இல்ல நான் பட்ட அவமானம் மாறிடுமா? சீக்கிரம் பாப்பா. அதோ சீக்கிரம் அந்த வண்டிதான். அவன் செஞ்சது தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல வரல. எனக்காக அவனை மன்னிச்சிடலாம் இல்லையா? உன் மன்னிப்பை வச்சுக்கிட்டு என்ன ஊர்காவை போட சொல்றேன். மாமா இந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலைலாம் வச்சுக்காத. என் உயிரே போனாலும் அவன் கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் தம்பி கல்யாணத்தை நடத்துவேன்டா. உன் உயிரை கொடுத்துடு. கல்யாண வீட்டுல ஒரு சாவு விழுந்த கல்யாணம் நின்னுடும்ல. உன்னை கூட்டிட்டு வந்தது உன்னை கொல்லதான்டா. லட்சுமி, சண்டை போட்டது போதும். கல்யாண பத்திரிகையில் இருக்கிற லட்சுமி இவதானா? இவத்தால கல்யாணம் நின்னுடும்ல. என் வேலை முடிஞ்சது நண்பா. பாவம், நீதான் தாலி கட்ட வேண்டிய பொண்ணுக்கு கொள்ளி வைக்க போற. டே வாங்கடா. உனக்கு ஒண்ணு இல்ல. இந்த மீசதான் மாமா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, எல்லாம் உனக்காக தான் லட்சுமி. நான் உன்ன சொன்னா கண்டிப்பா செய்வீங்களா? செய்யறமா, சொல்லு. நம்ம வெற்றியோட கல்யாணம் கண்டிப்பா நடந்தாகணும். கண்டிப்பா நடக்கும். என்ன நடந்தாலும் உங்க தம்பி கல்யாணம் நடக்கணும்னு என்கிட்ட வாக்கு வாங்கிட்ட லட்சுமி. அதனாலதான் உங்ககிட்ட நான் எதையுமே சொல்லல. நான் செத்தாலும் நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டுறீங்க. ஐயோ அடி! லட்சுமி இப்படி ஆனத்துக்கு நான் காரணம் ஆயிட்டப்பா. இல்ல நீ இல்லண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எசுக்கும் எனக்கு உள்ள பிரச்சனைய உங்ககிட்ட வந்து நான் தான் பறிச்சுட்டேன். சம்மதமே இல்லாம ஒண்ணு இதுல நான் கொண்டு வந்துட்டேனே. அண்ணி செத்ததுக்கு நான் தானே காரணம்.
அண்ணி சத்ததுக்கு இவ்வளவு ஆவேசப்படுறியே, இப்ப நீ தாலி கட்டின பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு போற, என்னடா பண்ணுவ? சவால் விட்ட கல்யாணமா பண்ணிக்கிற, நான் அவளுக்கு கருமாறி பண்ண போறேன். எடா வண்டிய. சுமங்கலியா போய் சேரடி. யாருகிட்ட சவால் விடுற? உன் பொண்டாட்டி அங்க சாவா? உனக்கு ஒன்றாகல. கோஷ்டி தகராறுல இசைக்கு தீயில விழுந்து செத்துட்டான். நீங்க போலாம்.